الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد وقال تعالى ولقد علمتم الذين اعتدوا منكم في السبت فقلنا لهم كونوا قردة خاسئين فجعلناها نكالا لما بين يديها وما خلفها وموعظة للمتقين. இது சூரா பக்ராவுடைய 65-66 ஆயத்துக்கள். இதில் அல்லாஹு தாலா யஹூதிகளை பார்த்து சொல்கிறான். யஹூதிகளை சேர்ந்த முந்திய ஒரு சமுதாயம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு அடுத்து உள்ள காலத்தில் நடந்த சம்பவத்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். வலக்கத் அலிம்தும் லதீன அஅதவ் மின்கும் ஃபிஸ் ஸப்தி, உங்களில், அதாவது பனி இஸ்ராயல்களை சேர்ந்த ஒரு கூட்டத்தினர் சனிக்கிழமையுடைய விஷயத்தில் எல்லை மீறினார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். ஃபகுல்னா லஹும் கூனு கரதத்தன் ஹாசியின், நாங்கள் அவர்களுக்கு சனிக்கிழமையுடைய விஷயத்தில் எல்லை மீறினத்தினால் அவர்களுக்கு நாம் சொன்னோம், நீங்கள் கேவலமடைந்த குரங்குகளாக மாறிவிடுங்கள். ஐலா என்று சொல்றது கடலோரத்தை சேர்ந்த ஒரு ஊர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தன்னுடைய கருத்து பிரகாரம் மதியன், ஐலா, தூர் இரண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கடலோரத்தை சேர்ந்த மதியன் என்ற ஊர்வாசியல் சம்பந்தமாக இந்த ஆயத்து இறங்கிச்சது. சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய சொல் பிரகாரம் ஐலா என்ற ஊரை சேர்ந்த மக்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தார்கள். சனிக்கிழமையுடைய தினத்தில் அவர்களுக்கு மீன் பிடிக்கக்கூடாது என்றெல்லாம் தடுத்திருந்தான். ஆரம்பத்தில் எவ்வாறு எங்களுக்கு வெள்ளிக்கிழமை புனிதமான தினமாக இருந்துச்சோ அவர்களுக்கும் அல்லாஹு தாலா வெள்ளிக்கிழமைய இபாதத்துடைய தினமாக ஆக்கியிருந்தான். அப்போ அந்த தினத்தில் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும், உலக காரியங்களில் ஈடுபடக்கூடாது. ஆனால் அந்த பனி இஸ்ராயல்கள் வெள்ளிக்கிழமை சரியில்லை, சனிக்கிழமை நல்லம்னு மாற்றிக்கொண்டாங்க. அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சு வெள்ளிக்கிழமை பொருத்தம் இல்லை, சனிக்கிழமை தான் சிறந்த நாள், வணக்கத்துக்கு சிறந்த நாள் என்று சனிக்கிழமையை வெள்ளிக்கிழமைக்கு பயில எடுத்துக்கொண்டாங்க. அப்போ அல்லாஹுடைய கட்டளைக்கு அங்கே மாறு செய்து சனிக்கிழமை எடுத்துக்கொண்டதுனால அல்லாஹு தாலா அவர்களை சிரமத்தில் போட்டாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுத்தினாங்க. ஏனென்று சொன்னால் அவங்க அல்லாஹுடைய கட்டளை வெள்ளிக்கிழமை வணக்க தினமாக ஆக்கிக்கொள்ளும்படி சொன்ன நேரம் ஏற்றுக்கொள்ளலை. அதுக்கு எல்லை மீறி மாற்றம் செஞ்சு அவங்க வெள்ளிக்கிழமையை விட்டு போட்டு சனிக்கிழமை தேர்ந்தெடுத்து கொண்டாங்க. அதனால் அல்லாஹு தாலா அவங்கள தண்டித்தான். அப்போ சனிக்கிழமை தினம் வணக்கத்துக்குரிய விசேஷமான தினமாக ஆக்கப்பட்டது. அந்த தினத்தில் அவங்களுக்கு அல்லாஹு தாலா சொன்னான், நீங்கள் இபாதத்தில் ஈடுபட வேண்டும். அந்த காலத்தில், அந்த நாளையில் வேறு எந்த தொழிலும் செய்யக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. இப்போ இவங்க கடலோர பகுதியில் வசித்ததுனால அவங்களுடைய மூல தொழில், மெயின் தொழில் மீன் பிடிக்கிறதான் இருந்துச்சு. மீன் பிடிக்கிறதான் வேலை. அப்போ அதனால் சனிக்கிழமைக்கு தவிர ஏனைய நாட்களில் மீன் வராது. எல்லாம் சோதிச்சான். சனிக்கிழமை தவிர ஞாயிறு, திங்கள் இந்த பிடிச்சி வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு மீன் கூட வராது. சனிக்கிழமை வந்துட்டால் மீன் எல்லாம் வெளியே வந்து கரையோரத்தில் வந்து தலையை வெளியே போட்டுக்கொண்டு விற்கும். சனிக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகக்குள்ள மீனெல்லாம் அடியில் போயிடும், கடல் நடுவில் போய் ஆழத்தில் போயிடும். ஒரு மீன் கூட கடலோரத்துக்கு வராது, கடல் மேலுக்கு கூட வராது. நம்ம மீன் பிடிக்கவே முடியாது. இப்படி நீண்ட காலம் எல்லாம் சோதிச்சான். அப்போ இவங்களுக்கு எந்த அளவுக்குண்டா மீனை சாப்பிட்றது என்பது அவங்களுக்கு கனவு காண்ற மாதிரி ஆகிட்டது. ஏன்னா சனிக்கிழமை வருது, மீன் பிடிக்கக்கூடாது. ஏனைய நாட்களில் பிடிக்கலாம், ஆனால் மீன் வராது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஸ்அல்ஹும் அனில் கர்யத்தி அல்லதி கானத் ஹாதிரத்தல் பஹர் இத் யஅதூன ஃபிஸ் ஸப்தி இத் தஅதீஹிம் ஹீதானுஹும் யௌம ஸப்திஹிம் ஷுர்ரஅன் வ யௌம லா யஸ்பிதூன லா தஅதீஹிம். அந்த கிராமவாசிகளை பற்றி கேட்டு பாருங்கள். கடலோரத்தில் வசித்து கொண்டிருந்தார்களே, அவர்கள் சனிக்கிழமை விஷயத்தில் எல்லை மீறினார்கள். அந்த தினத்தில் சனிக்கிழமை மீன்கள் விரைந்து வரும், கூட்டம் கூட்டமாக வரும். எல்லா மீனும் தலையை கூட வெளியே போட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கும். வயமலாயிஸ் பித்து நல்லா தீகும், சனி அல்லாத தினங்கள்ல அது வரவே வராது.
கதாலிக்க நபுலூஹும் பிமா கான் யஃப்ஸுகூன். அவங்கள நாங்கள் இவ்வாறு தான் சோதித்தோம் அவங்க செய்த பாவத்தின் காரணமாக. சூரா ஆராஃபில் இந்த சம்பவம் விரிவாக வரும். அப்போ அதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அப்போ நாங்கள் அவங்கள சோதித்தோம். ஏன்னா அவங்க செஞ்ச பாவம் என்ன, வெள்ளிக்கிழமை வணக்கத்தினமாக ஆக்கி கொடுத்தோம், அதை அவங்க எடுக்கல, அதை மாற்றி சனிக்கிழமை எடுத்துக்கொண்டாங்க. அதனால் நாங்கள் அவளை சோதித்தோம். அப்போ அந்த இப்போ என்ன செய்கிறாங்க, சனிக்கிழமை மீன் வர்றது பிடிக்கலாது, ஆனால் ஏனைய நாட்களில் மீன் வராது. இப்போ இவங்க திட்டம் போட்டால் ஃபஸ்ட்டுக்கு 2 பேர் செய்ய தொடங்கினாங்க. இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இவங்க என்ன செய்வாங்கண்டா, ஒருத்தர் என்ன செஞ்சார், இப்போ கடல் ஓரத்தில் மீன் வந்து தலையை போட்டு கொண்டிருக்கும் சனிக்கிழமை, மீனை பிடிச்சி வாழ்கிற கைத்தை கட்டி கைத்தொரு தொங்கலில் கடலோரத்தில் கம்புலையோ கல்லுலையோ மரத்துலையோ கட்டி விட்டுருவார். மீன் கடலில் தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கைத்தை பிடிச்சி இழுப்பார், மீன் அங்கே மாட்டிக்கொண்டிருக்கு, இழுத்தெடுப்பார், அவ கொண்டு வைத்து சாப்பிடுவார். இப்படி ஒருத்தர் தான் செய்ய தொடங்கினார் ஃபெஸ்ட்டுக்கு. அப்போ ஊரில் மீன் கறி வாசம் அடிக்குது. அப்போ பக்கத்து வீட்டுக்காக எப்படி மீன் மெதுவாக ஒருத்தட்ட சொல்லாதீங்க, நான் இப்படி செஞ்சேன், அப்படி அவரும் செஞ்சார். அப்படி இப்படி 2 3 பேர் 4 பேர் செஞ்சு நிறைய பேருக்கு இந்த செய்தி தெரிஞ்சு அவங்களும் செய்ய தொடங்கிட்டாங்க. சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சாங்க என்றால், கடலோரத்தில் குழி தோண்டி வாய்க்கால் மாதிரி வெட்டினாங்க. அப்போ பள்ளத்தில் அப்படியே வந்து தண்ணி உள்ளுக்கேற மாதிரி. ஏனைய நாட்களில் மூடி வச்சிருவாங்க. சனிக்கிழமை தானே மீன் வருது, மீன் வந்தால் அப்புறம் என்ன செஞ்சிருவாங்க, அந்த வெள்ளிக்கிழமை அந்திக்கு அல்லது சனி விடிகிற மாதிரி திறந்துட்டுருவாங்க. அப்போ தண்ணி அடிபட்டு மீன் அப்படியே உள்ளே வந்து சேரும், குழிகளுக்குள்ளே வந்துடும். இப்போ திரும்பி பார்த்தா போக முடியாது. சனிக்கிழமை கை வைக்க மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே போய் எல்லாத்தையும் மீனை பிடிச்சிட்டு வருவாங்க. இப்படி ஒரு கூட்டம் செஞ்சாங்க. அப்போ அவங்கள்ட்ட உலமாக்கள் அவங்கள பேணுதலானவங்க சொன்னாங்க, நீங்கள் செய்கிற தவறு, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கோ, நீங்கள் செய்கிற பாவம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீங்கள் மாறு செய்கிறீங்க, இப்படி மீன் பிடிக்க வேணும். அவங்க சொன்னால், நாங்கள் சனிக்கிழமை தானே மீன் பிடிக்க வேணும்னு சொல்லியிருக்கு, நாங்கள் சனிக்கிழமை பிடிக்கலே, நாங்கள் சும்மா வாசலில் திறந்துட்டோம், அதான் வந்துச்சு, ஞாயிற்றுக்கிழமை தானே நாங்கள் பிடிச்சோம், நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யலைன்னு சொன்னாங்க. இப்போ கூட்டம் 3 ஆகிட்டுது. அப்போ கொஞ்சம் பேர் செய்ய தொடங்கினது, பெரிய ஒரு கூட்டம் அல்லாஹ்க்கு மாறு செய்ய தொடங்கிட்டாங்க. பகிரங்கமாக ஆனதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய சோதனை வந்துச்சு. அப்போ ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்க, தடுத்தாங்க. நீங்கள் செய்கிற தவறு, நீங்கள் செய்கிற பாவம், அல்லாஹ் தஆலா உங்களை தண்டிப்பான், அதனால் நீங்கள் இப்படி செய்யாதீங்க. இன்னொரு கூட்டம் சொன்னாங்க. இன்னொரு கூட்டம் மீன் பிடிக்கவும் இல்லை, மீன் சாப்பிடவும் இல்லை, ஆனால் தடுக்கவும் இல்லை. தடுக்காமல் யார் தடுத்து கொண்டிருந்தாங்களோ அவங்கள பார்த்து சொன்னாங்க, லிமத்தஇதுன கௌமன் இல்லாஹு முஹ்லிக்குஹும், எந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்க போகிறானோ அந்த சமுதாயத்துக்கு நீங்கள் எதுக்கு போய் உபதேசம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, விட்டுட்டு உங்களோட வேலையை பாருங்களே, நீங்கள் தான் மீன் பிடிக்கல, நாங்களும் தான் பிடிக்கல, நாங்கள் சும்மா இருக்கிறோம், நீங்களும் சும்மா இருங்கள், எடுத்து அடுத்தாக்களுக்கு உபதேசம் செய்கிறதை. அவங்க வேண்டிய மறு செஞ்சவங்கள்ட்ட இந்த புத்தில்லை, அவங்களுக்கு தெரியாத அவங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. காலும் மாதிரத்தன், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் காரணம் சொல்லணும், நல்லாங்கள்ட்ட விசாரித்து நாங்கள் பதில் சொல்லணும், அதனால் நாங்கள் அவங்களுக்கு உபதேசம் செய்கிறோம்னு சொன்னாங்க. இப்படி 3 கூட்டம் ஆகிட்டது. இப்போ அல்லாஹ்க்கு இப்படி மாறு செய்ய தொடங்கினோடனே இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, அப்போ இவங்க தொழுறக்கூடிய மக்களும் இருந்தாங்க, தொழாதவங்களும் இருந்தாங்க. இவங்க ஊரு 2 ஆகிட்டு. இப்போ ஒரு கூட்டத்தினர் அல்லாஹ்க்கு மாறு செய்யாதவங்க இடையில மதில் கட்டி கொண்டாங்க. 2 பேரும் சேர்ந்து மதில் கட்டி, மீன் பிடிக்கிற கூட்டம், அதுக்கு ஒத்து போகிற கூட்டம் ஒரு சைடு, மீன் பிடிக்காத கூட்டம், மாறு செஞ்ச அல்லாஹ் தடுத்தவங்க இன்னொரு பக்கம். அப்போ 2 பக்கம் நடுவில் பெரிய ஒரு மதிலை கட்டி இங்கால ஒரு கூட்டம் அங்கால ஒரு கூட்டம் வசிக்க தொடங்கினாங்க. அப்போ சொந்தக்காராக்கள் இங்காலையும் இருக்கிறாங்க, அங்காலையும் இருக்கிறாங்க. இப்போ இவங்களோட கேட் ஒரு இந்தால இருந்துச்சு, இந்த சைடுக்கு, அவங்களோட கேட் இந்த சைடுக்கு இருந்துச்சு, நடுவில் மதில். அப்போ இவங்க பகலில் சந்திச்சு கொள்வாங்க, பேசுவாங்க, எல்லாம் நடக்கும். ஒரு நாள் பார்க்குறாங்க, காலையில் அவங்களோட கேட் திறக்கல, அவங்களோட மதில் கேட் திறக்கவும் இல்லை, ஒரு சத்தம் வருதும் இல்லை, இல்லாட்டி அங்கே ஒரு சத்தம் கேட்கும், ஒன்றும் கேட்குதில்லை. அப்போ இவங்க பார்த்தாங்க, என்ன சத்தம் ஒன்றும் வருதில்லை, என்னதோ தெரியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மக்கள் இங்கால உள்ளவங்க மதில் ஏறி பார்த்தாங்க.
ஏறி பார்த்தால் அங்கெல்லாம் குரங்குகளாக மாறி இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஃபக்குல்னா லஹும் கூனு கிரதத்தன் ஹாசின், கேவலம் அடைஞ்ச குரங்குகளாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்போ அவங்க குரங்குகளாகி அப்படியே இவங்கள பார்த்து பார்த்து கை காட்டுறது, அழுவுது, தெரியுமே இன்னாருண்டு கண்ணீர் அடிச்சு கொண்டு இருக்குது. இன்னொரு வாயத்துப்படி இவங்க ஊருக்குள்ளே போனாங்க, கேட்டை உடச்சிட்டு உள்ளுக்கு போனாங்க. உள்ளுக்கு போய் வீடுகளுக்குள்ள பார்த்தால் பள்ளிவாசலுக்கு அவங்களோட யாரும் வரல. ஒரு நாள் பார்க்குறாங்க, அடுத்த நாள் இல்லை. பார்த்தாங்க இது என்ன தெரியலண்டு ஊருக்குள்ளே போய் பார்த்தால் வீடுக்குள்ளால எல்லாரும் உட்காந்து, ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தர் உட்காந்துக்கிறாங்க. இன்னார வீடுன்னு தெரியும். போய் பார்த்தா ஆண்கள் ஆண் குரங்குகளாகவும் பெண் குரங்குகளாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க பார்த்து இவங்க ஓடி வந்து கட்டி பிடிச்சி கொண்டு குரங்குகள் எல்லாம் அப்படியே கத்துது. இப்போ இவங்க சொன்னாங்க, இன்னாரே நாங்கள் உங்களை தடுக்கலையா, யா ஃபுலான் அலம் நன்ஹக்கும், உங்களை நாங்கள் தடுக்கலையா, இது மாதிரி செயல் செய்யாதீங்க நாங்கள் சொன்னோம் தானே, நீங்கள் கேட்கலையான்னு இவங்களும் வருத்தத்தோடு சொன்னாங்க. இப்போ இந்த குரங்குகள் 3 நாள் தான் உயிர் வாழ்ந்துச்சு. 3 நாளை பிறகு அந்த குரங்கெல்லாம் செத்துட்டது. அந்த குரங்குகள் சாப்பிடவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, ஒன்று சேரவும் இல்லை, இனவிருத்தி உண்டாகவும் இல்லை. அப்போ அந்த குரங்கால மனிதன் உருவாகினான்னு கேட்டால் அப்படி யாரும் வரவும் இல்லை. ஒரு சமுதாயமே உருவாகலை. அந்த குரங்குகள் அப்படியே அழிஞ்சு போச்சு. இன்னும் சில முஃபஸ்ஸிரின்களோட கருத்து, ஒரு கூட்டம் தடுக்கல்ல, இன்னொரு கூட்டம் பாவம் செஞ்சாங்க, மீன் பிடிச்சாங்க. 3வது ஒரு கூட்டம் ஒன்று இருந்தாங்க, அவங்க தடுக்கவும் இல்லை, பாவம் செய்யவும் இல்லை, அதாவது மீன் பிடிக்கவும் இல்லை. இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அந்த யார் தடுத்து கொண்டிருந்தாங்களோ அவங்களே நாங்கள் பாதுகாத்தோம், மற்றவங்களை குரங்குகளாகவும் பன்றிகளாக மாற்றினோம்னு வருது. இப்போ 3வது கூட்டம் எங்கே போனாங்க? பாவம் செஞ்ச கூட்டம் உண்டு, தடுத்த கூட்டம் உண்டு. நடுவில் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, பாவம் செய்யவும் இல்லை, தடுக்கவும் இல்லை. அப்போ சில உலமாக்களுடைய கருத்து, அந்த பாவம் செய்யவும் இல்லை, தடுக்கல, அந்த கூட்டத்தை அல்லாஹ் தஆலா பன்றிகளாக மாற்றினான். தவறு செஞ்சு கொண்டிருந்த மக்கள் அவங்களெல்லாம் குரங்குகளாக மாற்றினான். ஏண்டா அவங்க தடுக்காமல் இருந்த மட்டுமல்ல, தடுக்கக்கூடிய நல்லடியார்களை நல்லவங்களையும் தடுத்தாங்க. நீங்கள் எதுக்கு தடுக்கிறீங்க, உங்களோட வேலை பாருங்கள், அவங்க பாவம் செஞ்சால் என்ன, உங்களுக்கு என்ன, நீங்கள் தான் பாவம் செய்யலே, உங்களோட வேலையை பாருங்க. அவங்க தடுக்க போனவங்களை தடுத்தாங்க. அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவங்களை பன்றிகளை மாதிரி எல்லாம் ஆக்கிட்டான். அப்போ அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா இவங்க சொன்னா, லிம தஅதுன கௌமன் இல்லாஹ் முஹ்லிகுஹும் அவ் முஅذிபுஹும், யாரெல்லாம் அழிக்க போறானோ அல்லது முஅذிபுஹும் அஸாபன் ஷதீதா, யாரை பயங்கரமாக இல்லை தண்டிக்க போறானோ அவங்களை எதுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்க, விட்டுட்டு வேலையை பாருங்க. இவன் மாதுரத்துல ரப்பிக்கும் வல அல்லாஹும் யத்தகூன், நாங்கள் அவங்களுக்கு உபதேசம் செய்கிறதென்றா அவங்க அல்லாஹை பயந்து கொள்ளட்டும், ஒருவேளை தான் செய்யக்கூடிய தவறை அவர்கள் உணர்ந்து திருந்தி வாங்க என்பதற்காக வேண்டி நாங்கள் அவங்களுக்கு உபதேசம் செய்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க உபதேசம் பெறலை. அல்லாஹ் தஆலா அவர்களை குரங்குகளாகவும், என்ன சில உலமாக்கள் கருத்துப்படி தடுக்காமல் இருந்த கூட்டத்தினரை பன்றிகளாக எல்லாம் மாற்றிட்டான். இப்போ அல்லாஹ் தஆலா அடுத்த சொல்கிறான், ஃபஜஅல்நாஹா நகால லிமா பைன யதைஹா, இந்த சம்பவத்தை, இந்த ஊரை நாம் நகால லிமா பைன யதைஹா வ கல்ஃபஹா, இந்த ஊருக்கு பக்கத்தில் முன்னால் பின்னால் அதுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா ஊர் மக்களுக்கும் ஒரு படிப்பினையாக நாங்கள் வைத்திருக்கிறோம். வமௌஇதத்தல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு அல்லாஹை பயந்து வாழக்கூடிய மக்களுக்கு உபதேசமாக ஆக்கியிருக்கின்றோம். அந்த ஃபஜஅல்நாஹா, அதை நாங்கள் ஆக்கினோம் என்றால், ஒரு கருத்துப்படி அது என்றால் அந்த பன்றிகளை, இன்னொரு கருத்துப்படி அந்த மீன்களை, 3வது தண்டனையை, 4வது கருத்துப்படி அந்த ஊரை என்று சொல்ல தான் பொருத்தமாக இருக்குது. நாங்கள் மற்றவங்களுக்கு ஒரு படிப்பினையாக ஆக்கியிருக்கிறோம். அந்த பன்றிகள் என்று வச்சால், அந்த குரங்குகள் என்று வைத்தாலும் படிப்பினை தான். அந்த மீன்களை நாங்கள் சோதனையாக்கினோம் என்பது ஒரு படிப்பினை தான். அந்த தண்டனை என்று சொன்னாலும் ஒரு படிப்பினை தான் எல்லாருக்கும். இதே மாதிரி அந்த ஊர் என்று சொன்னாலும் படிப்பினை தான். அதை நாம் படிப்பினையாக ஆக்கினோம். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன படிப்பினை ஆக்கியிருக்கிறான்? யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறாங்களோ, அதில் சூழ்ச்சி செஞ்சு ட்ரிக்ஸை பயன்படுத்தி புத்தியை பாவிச்சு ஹிக்மத்தை பாவிக்கணும்னு சொல்லுவாங்களே, அப்படி யார் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் இப்படியான தண்டனைகள் எல்லாம் கொடுப்பான். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். அவனுடைய திட்டங்கள், அவனுடைய பிடியை விட்டு யாரும் தப்ப முடியாது. அடுத்து எந்த காலத்தில் வரக்கூடிய மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு படிப்பினையான சம்பவம். அப்போ அவங்க அல்லாஹுக்கு மாறு செஞ்சாங்க. அவங்கள அல்லாஹு தஆலா
அவங்களை அழித்தான், பன்றிகளாக மாற்றினான், இல்லை குரங்குகளாக எல்லாம் மாற்றினான். அடுத்து வமௌஇதத்துல் முத்தகீன், தக்வாதாரிகள், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய அப்படி அந்த உம்மத்தினர், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினருக்கும் நாங்கள் ஒரு படிப்பினையாக ஆக்கியிருக்கின்றோம். இதை மாதிரி யாரெல்லாம் ஈடுபடுவாங்களோ இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஒரு படிப்பினை தான். மாறு செய்ய போனால் அவங்களும் மாட்டிக்கொள்வாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தர்தகிபு மர்தகபத்துல் யஹூத், யஹூதிகள் என்ன தவறை செய்தார்களோ அந்த தவறுகளை என்னுடைய உம்மத்தினரே நீங்கள் செய்யாதீர்கள். ஃபதஸ்தஹில்லு மஹாரிமல்லாஹி பி அத்னல் ஹியல், அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கண்டா சின்ன சின்ன ட்ரிக்ஸ்களை பயன்படுத்தி சூழ்ச்சிகள் செஞ்சு ஐடியாக்களை வச்சு அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட காரியத்தை கூட ஹலாலாக்க தேடினார்கள். இன்றைக்கு எல்லாம் பாதுகாக்கணும். இன்றைக்கி எங்கள் இந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் செய்கிறாங்க. வட்டியை ஹலாலாக்கிறதுக்கு பேரை மாற்றி சிஸ்டத்தை மாற்றி அதை ஹராம ஹலாலாக்க பார்க்குறாங்க. இதே மாதிரி விபச்சாரத்தை, இது மாதிரி வேறு வேறு பாவங்களை எது ஹராமோ அதை ஹலாலாக்கிறதுக்காக வேண்டி சூழ்ச்சிகள், திட்டங்கள், வழிவகைகளை அமைக்க பார்க்குறாங்க. இதன் காரணமாக அல்லாஹ்வுடைய கோபம்தான் உலகத்துக்கு இறங்கும். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த சம்பவத்தின் மூலமாக படிப்பினை பெற்று அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் புத்திய அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.